ओम वेदांत भास्कराय नमः। ओम ब्रह्मिष्ठाय बलिष्ठाय वेदांत भास्कराय नमः। विद्या बलविहीनानां दुर्लभम ब्रह्म सत्परम। पुत्रपत्नी प्रमत्तानां सत्यम वेदांत भास्करः। येषाम् आत्मविद्या बलं नास्ति ये च पुत्र पत्नी प्रभृतिषु प्रमत्ताः तेषां परब्रह्म तत्वं दुर्लभमेव। யாருக்கு பலம் இல்லையோ அவர்களுக்கு இந்த பரபிரம்மம் என்பது கிடைப்பது சாத்தியம் அல்ல. அதாவது யாருக்கு புத்திர பத்னி இந்த மாதிரியான விஷயங்களினால் மனதானது பலகீனமாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஆத்மா கிடைக்காது. जनवरी मासे 20 दिनांके बलिष्ठोपि बलहीनोऽयं नायमात्मा बलहीनेन लभ्यः न च प्रमादात् तपसो वाप्यलिंगात्. मुण्डकोपनिषदनुடைய 3:2-4வது மந்திரம். பலஹீனேன சாதகேன நாத்மா ஞாயதே. அதாவது ஒரு பலஹீனனான சாதகனால ஆத்மாவை ஒரு நாளும் அறிய முடியாது. பிரமாதாத் லிங்கரஹிதாத் தபசோவா ஆத்மா ந லப்யதே. பிரமாதம் என்றால் கவனக்குறைவு ஆகிய விஷயங்களினால் தபஸில் இருக்கக்கூடிய குறைபாடோ எதனாலேயும் அந்த பலஹீனங்களினால் ஆத்மாவை அடைய முடியாது. பலஹீனோ நாம துர்பலஹா. பலஹீனம்னா என்ன? பலம் இல்லாமல் இருப்பது. பலம் தைரியம் சக்தி இத்தியாதி பர்யாய பதானி. சக்தி தைரியம் பலம் இதெல்லாம் சொல்றதெல்லாம் அந்த ஒரே பதத்தினுடைய பல வார்த்தைகள். பலம் நாம நைஷ ஷரீரஸ்யவா புத்தேர்வா சக்தி கிம்து விவேகஸ்ய பலம். பலம்னா என்ன அப்படின்னா புத்தியில் நல்ல கூர்மையாக இருக்கிறதோ இல்லை சரீரத்தில் நல்ல பலம் இருக்கிறதோ அந்த பலத்தை இங்கே சொல்லப்படலை. இங்கே எந்த பலத்தை பற்றி சொல்லப்படுறது அப்படின்னா விவேக சக்தியை பலமாக சொல்லப்படுகிறது. ஆத்ம ஞானஸ்ய பலம் ஆத்ம நிஷ்டாஜாத்தம் அனுபவஸ்ய பலமேதது. எது அப்படின்னா ஆத்ம ஞானத்தினாலையும் ஆத்ம நிஷ்டையிலையும் இருக்கக்கூடிய விஷயம் எதுவோ அதையே பலம் என்று சொல்லப்படுகிறது. விவேக ஞான பலமேவஹி பலம் நாம. பலாந்தராணி சர்வாணி துர்பலான்யேவ ஏதைஹி துர்பலைஹி நாத்மா அவகந்தும் சக்கியதே. மற்ற எல்லா பலங்களும் இருந்து இது இல்லைனாலும் அவன் துர்பலனாகவே கருதப்படுகிறான். ஏனென்றால் இந்த விவேக பலம் ஆத்ம சக்தி और ஆத்ம விவேக பலமானது ஒருவனுக்கு இல்லை என்றால் அவனுக்கு ஒரு பொழுதும் ஆத்மா கிட்ட முடியாது. நச்ச பிரமாதாத் ஆத்மா ஞாத்தும் சக்கியதே. அந்த பலத்தினுடைய ஒரு அறிகுறி என்ன அப்படின்னாக்க கவனக்குறைவு. நம்மளுடைய கவனம் எப்பொழுதும் சத்திய வஸ்துவினுடைய ஆத்ம வஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். பிரமாதோ நாம லௌகீக வஸ்துஷு விசேஷ அனுராக நிமித்த அத்தியாச அதிசய ஏவம் பிரமத்தஸ்யாபி ஆத்ம ஞானம் நோதேதி. கவனக்குறைவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் நான் அப்படின்ற ஆத்மஸ்வரூபத்திலிருந்து விலகி உலகத்தில் நான் உறவு கொண்டிருக்கும் மற்ற விஷயங்களில் பற்று, அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ராகம், அதிலேயே நான் பிரவൃத்தி செய்வது பலகீனம். அது அத்தியாசத்தை குறிக்கின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஆத்ம ஞானம் உதிக்காது. விவேக வைராகிய முமுக்ஷுத்வாதி ரஹிதாத் கேவலாத் சாஸ்திர பாண்டித்யாதபி நாத்ம ஞானம் உதயதி. போதுமான அளவு சாதன சதுஷ்டயம் இல்லாமல் கேவலம் சாஸ்திர வாக்கியங்களுடைய பாண்டித்யம் மாத்திரம் இருந்தால் கூட அவனுக்கு ஆத்ம ஞானம் உதிக்காது. நஹி
ஆத்மானம் ஞாத்தும் அதீவ புத்திமதா பாவ்யம் நச்ச விசேஷ சக்திமதா பாவ்யம் நச்ச விசேஷ வித்யாவதா பாவ்யம். அதாவது ஆத்ம ஞானம் இல்லாமல் அவனுக்கு எந்த பலம் இருந்தாலும் அது பலமாகவே கருதப்பட முடியாது. ஈதிருஷைஹி விசேஷ புத்தி சக்தி வித்யா சமர்த்தைஹி லௌகீக சம்பதா பிராப்யேரன்னு நது முக்திஹி. என்ன சொல்றார் அப்படின்னா, விசேஷ சக்தி ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை விசேஷமான புத்தி கூர்மை இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் கூட லௌகீக சம்பதம்லாம் நிறைய கிடைக்கும் அவனுக்கு. அதனால் சந்தேகமே இல்லை, லௌகீகத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு முக்தி அப்படிங்கிறது மட்டும் கிடைக்காது. அத்தः லௌகீக திருஷ்டியா தனாதி சம்பத்பிஹி பலிஷ்டோ அப்பி. அதாவது லௌகீக சம்பத், பேர் புகழ், சிட்டியில் நல்ல பேர், நல்ல பொசிஷனில் இருக்கா, நிறைய பணம் இருக்குது, நிறைய செல்வாக்கு இருக்குது, இதெல்லாம் இருப்பினும் கூட அவன் பலிஷ்டனாக இருந்தாலும், அதாவது இந்த கோணங்களில் ஒரு பலம் பொருந்தியவனாக அவன் கருதப்பட்டாலும், யாரால? லௌகீக மக்களினால் கருதப்பட்டாலும், ஆத்மஜ்ஞாச்சேத் வேதாந்த திருஷ்டையா பலஹீன ஏவ. சாஸ்திரத்தினுடைய பார்வையில், வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பார்வையில் ஆத்ம ஞானம் விவேகம் இல்லை என்றால், லௌகீகத்தில் பலம் பொருந்தியவனாக இருந்தாலும் அவன் பலஹீனனே என்று சாஸ்திரம் கருதுகிறது. அதனால் பலிஷ்டோபி பலஹீனோ அயம் அப்படின்னு இன்றைய தலைப்பு. நீ மற்ற விஷயங்களில் பலம் பொருந்தியவனாக இருந்தாலும் சாஸ்திரம் உன்னை பலஹீனனாகவே கருதுகிறது. வேறஸ் நீ மற்ற விஷயங்களில் பலம் இல்லாதவனாக இருப்பினும் ஆத்ம ஞான விவேகத்துடன் சாதன சதுஷ்டயத்துடன் இருந்தாயே ஆனால் நீயே பலிஷ்டனாக இருக்கிறாய் என்று சாஸ்திரமானது பறைசாற்றுகிறது. இந்த விஷயத்தை நம் மனதில் நிறுத்தி கொண்டு ஆத்ம பலத்தை வளர்ப்போமாக. ஓம் வேதாந்த பாஸ்கராய நமஹ.